அதை ஏன் எடுக்கிற? ஐயா உள்ள, அதை வையா உள்ள, அதை ஏன் எடுத்து தொலைற? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு 93,700 கிலோமீட்டர் ஓடின ஒரு விண்டேஜ் மாடலை தான் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த வண்டி வந்து நம்ம நிறுத்தியே போட்டாச்சு. என்ன வண்டி என்ன மாடல்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 1995 மாடல் MIT விண்டேஜ் பைக் தான் இது. இதுவும் வந்து ஒரு 31 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் 3rd ஜென்ரேஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க சாமுராயும் இந்த MITயும் 1995 மாடல் தான் 31 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும். இந்த MIT பைக் வந்து என்னோட மாமாவோட பைக் தான். ஸோ இந்த பைக்குக்கும் எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. நம்ம அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சேலமோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சேலமில் ஓல்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா TN27 தான் இருக்கும். இந்த மாதிரி வண்டி வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ Yamaha அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இந்த விண்டேஜ் பைக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு TN27 தான் இருக்கும். ஸோ வண்டி நம்ம கேரேஜ்லேருந்து எடுக்கும்போது டோட்டலாக ஒரு அன்கண்டிஷனில் தான் இருந்தது. இந்த வண்டி ஏன் அவங்க ஓட்டாமல் அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ சரியாக ஸ்டார்ட் ஆகலை, ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்து. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கண்டினியூஸாக இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்ததால் மாமா இதை அப்படியே நிறுத்தி போட்டுட்டார் ஒரு பக்கம். ஸோ நம்ம அந்த டைமில் சாமுராய் பைக்கில் பிஸியாக இருந்ததால் இந்த பைக்கு நம்மளால் எடுத்து நம்ம இது பண்ண முடியல. ஸோ கடைசியாக வந்து மாமா புது பைக் வாங்கிட்டாங்க. இந்த வண்டி நம்ம ஸ்கிராப் பண்ணிடலாம், ஸோ போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இல்லை, இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த வண்டியை. வண்டியோட கண்டிஷன் 2 வருஷம் அப்படியே நிறுத்தி வச்சதில் ஃபுல்லாக ரஸ்ட் ஏறி ஸோ வீல்லாம் ஜாம் ஆகி தான் இருந்தது. ஸோ ஃப்ரண்ட் வீல் ரிம் இண்டிகேட்டர்ஸ் சொல்லி கம்ப்ளீட்டாக காலியாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு ஸ்கிராப் கண்டிஷன் தான். பட் இருந்தாலும் இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணலாம். மற்றபடி ஸ்பேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து உடஞ்சிருந்தது. ஸோ ஸ்பேர்ஸ் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். வண்டியில் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. பட் ஆனால் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது தான் ஸோ எது மறுபடியும் யூஸ் பண்ணலாம் எது யூஸ் பண்ண முடியாது நமக்கு தெரியும். இந்த MITயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து இந்த சின்ன பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு மெக்கானிசம்லாம் இதில் இருக்கும். லைட்டோட கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் டைப்பில் தான் இருக்கும். ஸோ லோ பீம், ஹை பீம், அப்புறம் அந்த 0, 1 அந்த பட்டன் இருக்குன்னே எனக்கு மறந்து போச்சு டோட்டலாக. சென்டரில் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ரஸ்ட் இருக்குது. ஸோ மக்காடு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீலில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம டிங்கரிங் ஒர்க் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கிராக் இருந்ததால் இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக ரஸ்ட் இருக்குது. ஸோ மக்காடு ஃபுல்லாக வந்து மக்காடு எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி மக்காடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அப்போ ஸ்டீலில் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. சென்டரில் இந்த பாடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய வெல்டிங் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. இந்த வெல்டிங் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுலேயுமே வந்து ரஸ்ட் தான் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம பட்டி பார்த்து ஸோ இதில் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. வண்டியோட அவுட்லுக்கில் இருக்க ஸ்பேர்ஸ்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து நல்லா வீக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸு, தென் மிரர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வீலோட ஃபோக்ஸு இதெல்லாமே நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் நம்ம மாற்றி தான் ஆகணும். ஹெட்லைட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ இதையே யூஸ் பண்ணலாமா இல்லை இதுக்கு நம்ம புதுசு வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. MITயோட கியர் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் வரும். ஸோ மொத்தம் 3 கியர், ஃபஸ்ட்டு மேலே, மீதி 2 கீழே. நான் ஓட்டின ஃபஸ்ட்டு கியர் வண்டியே இந்த MIT தான். இந்த வண்டியில் தான் நான் வந்து வண்டியை ஓட்டி கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. பழைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சோக் டைப் பார்த்துருப்பீங்க. நம்ம அழுத்தி ஃபியூயலை வந்து இது பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பழைய டைப்பு. நம்ம TVS 50 வந்து ஃபஸ்ட்டில் இந்த சோக் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாடல்லையும் அந்த சோக் டைப் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் சோக் நல்லாவே ஒர்க் ஆகுது. என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. நம்ம என்ன எதுவும் கார்பரேட்டர் கை வைக்கல, டைரெக்டாக பெட்ரோலை போட்டு ஜஸ்ட்டு ஒரு அடிச்சு பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம லக்குக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதா என்னன்ட்டு. பெட்ரோல் போகலையே. போடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்பார்க் பிளக்கு அது மட்டும் இல்லாமல் கார்பரேட்டர் கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல்லாக ரீஅலைன்மெண்ட் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணிட்டாரு. ஸோ க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணி நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஸ்பார்க் பிளக்கு கார்பரேட்டர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காயிலோட ஒயர்ஸ்லாம் வந்து கட் ஆகி இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அப்பா வந்து கழட்டி ஒவ்வொன்றா அந்த செக் பண்ணி எந்த ஒயர் எதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. சோப்புலையா எஸ், ஃபைனலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டி வந்து ரன் ஆகுது. பட் ரன்னிங் கண்டிஷனில் போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, ஏன்னா வண்டி ஸ்டார்ட் மட்டும்தான் ஆகுது.
இந்த எம்ஐடியோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அதாவது பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங் எந்த மாதிரி பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆல்ட்ரு பண்ணலாம், இல்லை இருக்கிற ஸ்டாக்கை நம்ம அப்படியே வந்து ஸ்டாக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டட்டா பாய்.